டாய்லெட்டில் இந்த டிஷ்யூவை போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் தேவைப்படக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது காஃபி தூள் பேக்கெட்டு தான். நம்ம இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த பேக்கெட்டில் இருக்கிறத தேவையான அளவு கொட்டிக்கிட்டு மீதியை அப்படியே சுருட்டி வச்சோம்னா அது கட்டி போகும். ஆனால் இதுக்காக நம்ம எந்த ஒரு கிளிப்போ ரப்பர் பேண்டோ போடாமல் இதை ஈஸியான முறையில் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம கை விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களை வச்சு நல்லா அழுத்தி வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் நல்லா மடித்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஷர்ட்டுக்கெல்லாம் வரக்கூடிய இந்த கிளிப்பை வச்சு நம்ம மேலே அதை இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா அந்த கவர் பிரியவே பிரியாது, உங்களுக்கு காஃபி தூளும் கட்டாது. இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2, நாம் குக் பண்ணும்போது சிலர் சாம்பாரில் இல்லை ரசத்துலலாம் புளி ஆட் பண்ண மாட்டாங்க. சிலருக்கு புளி ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். ஆனால் அதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஊற வைக்க மறந்துட்டாலோ இல்லை சட்டுன்னு நம்மளுக்கு வேலை ஆகணுன்னாலோ புளியை எடுத்து நம்ம இந்த மாதிரி முட்டை ட்ரே இல்லைனா ஏதாவது ஒரு கப்பு மாதிரி இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிரப்பி எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான போது கொஞ்சமான அளவு புளியை மட்டும் எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா சட்டுன்னு அது கரைஞ்சிடும். நீங்கள் அதை டைரெக்டாக கூட நீங்கள் சாம்பார்லேயோ ரசத்துலேயோ போட்டிங்கன்னா அது நல்லாவே கரைஞ்சிடும். ஈஸியாக சீக்கிரமாக வேலையும் முடியும். இந்த டிப்பில் நீங்கள் புளியை கரைக்க வேண்டியதே இல்லை. இதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பார் இல்லைன்னா ரசத்தில் டைரெக்டாக அப்படியே நம்ம போட்டுட்டோம்னாலே அது நல்லா கரைஞ்சிடும். இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லாவே கட்டியாகி ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து அந்த சாம்பாரில் ஆட் பண்ணால் போதும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிப் நம்பர் 3, இந்த டிப்ஸில் நம்ம பாத்ரூம் டாய்லெட்டை ப்ரஷ் இல்லாமல் டிஷ்யூ வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. டாய்லெட்டில் இருக்கக்கூடிய விடாப்படியான மஞ்சள் கரையை போக்குறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன். அதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட பொருள் நம்ம ஃபுட்டுலாம் வாங்கினா தரக்கூடிய அந்த சில்லி சாஸ் தான். அந்த சில்லி சாஸை அந்த டிஷ்யூ மேலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த சில்லி சாஸ் கலந்த இந்த டிஷ்யூவை எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டில் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அது மேலே ஹார்பிக் ஒயிட்னர் இருந்துச்சு, அந்த ஒயிட்னரையும் கலந்துக்கிட்டேன். சுற்றிலும் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். இது கூடவே நான் கலந்துக்கிட்ட இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா துணி வாஷ் பண்ணக்கூடிய ரின்ஸ் ஸ்ட்ரெயினர் தான். அதுக்கப்புறமா ஹோட்டல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஷாம்பு டப்பா இருந்துச்சு. அந்த ஷாம்புவையும் வேஸ்ட்டாக கீழே போடாமல், ரொம்ப பேருக்கு ஹோட்டலில் கொடுக்கக்கூடிய இந்த ஷாம்பு பிடிக்காது. அதனால் நான் அந்த ஷாம்புவையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் ஒரு நீளமான கட்டப்பை ஸ்டிக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அந்த கட்டப்பை ஸ்டிக்கை இந்த டாய்லெட் பேஷனில் போட்டிருக்கக்கூடிய இந்த டிஷ்யூ மேலே வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்தேன். இங்கே ப்ரஷ் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கட்டப்பை ஸ்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் போட்டுக்கக்கூடிய அந்த சில்லி சாஸ் ஆகட்டும், ஷாம்பு, அந்த ரின்னோட இது எல்லாமே அந்த மஞ்சள் கரையை போக்குறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. இந்த டிஷ்யூ போடுறதுனால உங்களுக்கு அடைப்புலாம் எதுவுமே ஏற்படாது. இந்த சில்லி சாஸில் இருக்கக்கூடிய வினிகர், அதனுடைய காரம் எல்லாமே சேர்ந்து கிருமிகளையும் அழிச்சிடும். அதே சமயம் ஷாம்பு எல்லாமே நம்மளுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. இப்போ பாருங்கள், அதை நல்லாவே தேய்ச்சி கொடுத்துட்டேன். இப்போ அதை க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மஞ்சக்கரையை போக்குறதுக்கு எந்த ஒரு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலை. அதே சமயம் எந்த ஒரு காஸ்ட்லி சொல்யூஷனும் இதில் யூஸ் பண்ணலை. பாருங்கள் எந்த அளவுக்கு போயிடுச்சின்னு சொல்லிட்டு. நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. அந்த ஷாம்போட மனம் எல்லாமே ரொம்பவே நல்லா வாசனையாக இருந்துச்சு. இதனால் உங்களுக்கு
பேட் ஸ்மெல் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம டாய்லெட்டை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்காக ப்ரஷ்ஷு, ப்ளீச்சிங் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் சாதாரண ஒரு கட்டப்பை குச்சியும் டிஷ்யூவும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இதில் இருக்க கிருமிகள் சாகிறதுக்கு அந்த சில்லி சாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸு. அந்த மஞ்சள் கரை வந்து எந்த அளவுக்கு போயிருக்குதுன்றதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இந்த தண்ணியோட ஃபோர்ஸ்லாம் குறைஞ்ச பிறகு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். சாதாரண டிஷ்யூ வச்சு நம்ம இந்த டாய்லெட்டை நம்ம நல்லாவே அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த முறையிலேயே நம்ம பாத்ரூம் ஃபுல்லாகவுமே க்ளீன் பண்ணி எடுத்துலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படும்னா ஷேர் பண்ணி விடுங்க. டிப் நம்பர் 4. அடுத்ததாக நம்ம ஹோட்டல்லாம் கொடுக்கக்கூடிய பாடி வாஷ், ஷாம்பு இதை வச்சு தான் நம்ம ஒரு டிப் பார்க்க போகிறோம். இந்த பாடி வாஷோ ஷாம்போ வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு காலியான வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் ஓகே தான். அதில் இது நான் எடுத்துருக்கிறது ஆலோவேரா ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாடி வாஷு. இந்த பாடி வாஷை வந்து நான் இந்த வாட்டர் கேனில் மாற்றிக்கிட்டு அதில் கூடவே கொஞ்சோண்டு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தண்ணியை ஆட் பண்ண பிறகு இதில் வந்து நீங்கள் வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேண்டாம். தேவையான அளவு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இது ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் வாஷாக யூஸ் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கர்டன்ஸ் மேலெலாம் தெளித்து விட்டிங்கனாலும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும், ரூம் ஃப்ரெஷ்னராகவும் இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் மேலே இந்த கவுத்து விட்டுட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஒரு சொட்டு கூட இல்லாமல் அதில் இறங்கிடும். உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா அந்த மூடியிலேயே 2-3 ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நுரைக்குது அப்படின்ட்டு. நீங்கள் தண்ணி கலக்கிறதுனால அது நுரைக்காமலாம் இருக்காது. நாம் நான்வெஜ் செய்யும்போது முக்கியமாக மீன் கழுவும் போது அந்த ஸ்மெல் வந்து நிறைய நேரம் நம்மளுடைய கைகளில் ஒட்டிகிட்ருக்கும். இந்த மாதிரி பாடி வாஷை வச்சு நம்ம கைகளை தேய்ச்சி கொடுக்கும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. பாடி வாஷ் போடுறதுனால கைகளும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மீன் கழுவுறதுனால வரக்கூடிய அரிப்புலாம் இருக்கும். அந்த அரிப்பு கூட இந்த ஹேண்ட் வாஷை பயன்படுத்தும் போது இருக்காது. இப்போல்லாம் அடிக்கடி மழை பெஞ்சு கிளைமேட்டு அடிக்கடி சேஞ்ச் ஆகுது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நம்மளுடைய பாடி ஹீட்டானது அதிகமாகும். அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது நம்ம வாயில் இருக்கிற உதடுகள் வந்து பிளவுபடுற மாதிரி இருக்கும். உடம்பே வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ட்ரை காஃப் வரும். அந்த ட்ரை காஃபை போக்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு அதில் சுடு தண்ணி ஊற்றி வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த ட்ரை காஃப்லாம் போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.